யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. பணம் அப்படிங்கிறது வந்து சரி, இந்த தொழிலை பண்ணனாக்க சரி, இதில் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அவங்க எப்படி இருக்காங்க, இது எந்த தொழிலும் இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவோட எந்த ஒரு நபரும் வரக்கூடாது. எங்களுக்கு வந்து டெய்லியே வந்து +2 எக்ஸாமோ அல்லது 10th எக்ஸாமோ எழுதுகிற மாதிரி தாங்க. இந்த தொழில் நடக்கிறதுக்கு வந்து பெரிய MBAவோ அல்லது வந்து மற்ற பட்டப்படிப்போ தேவையில்லை. நம்ம மனசில் வந்து நல்ல பொருள்களை கொடுக்கணும், வீணா பொருள்களை தூக்கி போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே இந்த தொழிலை வந்து ஜெயிக்கலாம். இந்த வீடியோவை வழங்குவோர் ஸ்ரீ ராகவேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கீழமுங்கிலடி, சிதம்பரம். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, காட்டுமன்னார் கோவில், TN 31, ரிஜிஸ்டர் யுவர் ஃபேஷன், சிதம்பரம். யூத் பேப்பர் அன்பர்களுக்கு வணக்கம். என் பெயர் S. கணேஷ். எனது தந்தையார் பெயர் வந்து R. சீனிவாஸ் ஐயர். நாங்கள் வந்து இந்த ஸ்ரீ சண்முகவிலா ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற ஒரு உணவு பண்டங்கள் தயாரிக்கும் ஒரு நிறுவனத்தை வந்து எனது தந்தையார் வந்து 1948 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அன்று வந்து தைப்பூச திருநாள் அன்றைக்கு தான் தொடங்கப்பட்டது. என்னுடைய தந்தையார் பார்த்தீங்கன்னாக்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஹாஸ்டலில் வாட்டர் பாயாக இருந்து தான் அவருடைய வாழ்க்கையை தொடங்கினார்கள். பின்பு ஒரு காலத்தில் வாழ்க்கையினுடைய தேவைகளை தேடி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து விடுவித்து தனி தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 சக்கர வண்டியில் தான் வந்துங்க இந்த கடை தொடங்கப்பட்டது. அது வீதி ஃபுல்லாக வருவாங்க. வீதி ஃபுல்லாக வரும்பொழுது பல இடைஞ்சல்கள்லாம் வந்தது. ஆகவே வந்து அப்போ வந்து இப்போ சிதம்பரத்தில் வந்து தெற்கிரத வீதியில் நரமுக விநாயகர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு பக்கத்தாப்பில் இனி வந்து தள்ளிட்டு போக வேண்டாம், நம்ம வந்து ஒரு இடமா நின்று வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வந்து அந்த இடத்துல வந்து நின்று வியாபாரம் பண்ணினாங்க. முதல்ல வந்து தொடங்கும் பொழுது சிறு சிறு தின்பண்டங்கள் மற்றும் வந்து அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க சிறிய மசால் வடை. இந்த மசால் வடையானதுனுடைய ஷேப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க மற்ற எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னாக்க வடையை இது பண்ணி அதை ஒரு தட்டி அது ஒரு பட்டையாக இருக்கும் அந்த வடை. அதுதான் மசால் வடை அப்படின்றது உலகெங்கிலும் பார்த்தீங்கன்னாக்க அப்படி தான் இருக்கும். ஆனால் எங்களுடைய கடையில் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் ஃபாதர் என்ன பண்ணாங்க, அப்படியே ஒரு புடி பிடிச்சி அப்படியே போடுவாங்க. அது வந்து அவசரத்தில் செஞ்சதா அல்லது வந்து நேரமின்மைக்காகவா இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயந்தான். அது இருந்தாலும் அவர்கள் செஞ்சதே வந்து அது ஒரு தனித்தன்மை ஆகிவிட்டது. அது வந்து ஒரு உருண்டையாக தான் இருக்குங்க எங்கள் விட. ஆனால் உள்ள நல்லா வெந்திருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். மேலே பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி இந்த கலவைகள்லாம் போட்டு நம்ம செஞ்சுருப்போம். மிக நல்ல சுவையாக இருக்கும். அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய தாயுமே இந்த தொழிலில் வந்து மிகுந்த ஈடுபாடு கொண்டு இந்த தொழிலை நடத்திட்டு இருந்தோம் நாங்கள். அப்போ வந்து வேலையாட்கள் அதிகமாக கிடையாது, ரொம்ப வியாபாரமும் கிடையாது. அதனால் என்னுடைய தந்தை இருவருமே வந்து தரமான பொருட்களை, வெங்காயமாகட்டும், பச்சை மிளகாயாகட்டும், அல்லது இஞ்சி ஆகட்டும், அல்லது வந்து பருப்பு வகைகளாக இருக்கட்டும், வந்து மிக உயர்ந்த தரமான ஒரு பருப்பு வகைகளை போட்டு ரொம்ப நாள் இருக்காதுங்க. ஒரு 10 பேர் வாசலில் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து வடைக்கு அரைச்சி உடனடியாக சூடாக அந்த வடையை வந்து பரிமாறுவார்கள். அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து மிகுந்த ஒரு கவனம் செலுத்தி மேலும் சிதம்பரம் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு வடையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தாங்க வந்து இந்த ஒரு ப்ராடக்டை செஞ்சுட்டு இருந்தார். இதற்காக காத்து கொண்டு வாங்கி கொண்டு போனவர்கள் வந்து மிக மிக அதிகம். இன்றும் இதை எப்படி சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னாக்க ஒன்று கருப்பையர் கடை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்கள் ஃபாதர் வந்து நல்லா தடிமலாக இருப்பார், கரு நிறத்தில் தான் இருப்பார். மேலே வந்து சட்டை கூட போடாமல் பண்ணார், ஒரு துண்டு கூட போட மாட்டாங்க. ஒரு கயிறை கட்டி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த கயிறை பிடிச்சிருந்தா வந்து எல்லாருடைய சரக்கையுமே எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை வந்து இப்போ வந்து வடையால் வளர்ந்த கடை, அதாவது வடையால் வளர்ந்த கடை அப்படி என்று வந்து பலராலும் வந்து அன்பாக அழைக்கப்படும். மக்களுடைய பேராதரவு கிடைச்சிது அப்பாவுக்கு.
முன்னாடிலாம் வந்துங்க எங்கள் அப்பா வந்து செகண்ட் ஷோ சினிமா விடுற வரைக்கும் வந்து கடையை திறந்து வச்சுருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு பொட்டலம் கொடுக்கணும். அப்போல்லாம் வந்து சின்ன சின்ன பொட்டலம் கொடுப்பாங்க. 15 பைசாக்கு 10 பைசாக்கெல்லாம் சின்ன சின்ன பொட்டலம் கொடுப்பாங்க. இப்போ தாங்க 1/4 கிலோ 1/2 கிலோலாம் சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கு. அப்போல்லாம் வந்து ஒரு சிறிய பொட்டலத்துக்கே க்யூவில் நின்று வாங்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து பொருட்களினுடைய மதிப்புகள் வந்து குறைச்சலாக இருந்தது. அன்றைக்கி பொட்டலம் கொடுக்கறது வந்து ஈஸியாக இருந்தது. பொட்டலம்னா இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம 50 கிராம் வாங்குறோம் இல்லைங்களா, அதில் வந்து பாதி சைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் வந்து பொட்டலம் கொடுப்பாங்க. அந்த பொட்டலத்தையும் வாங்கிட்டு கையிலேயே கொஞ்சம் கொசுறு கொடுத்து அனுப்புவாங்க. அது வந்து கஸ்டமருடைய ஒரு அவங்கள தேடுறது, அவங்கள ஒரு அட்ராக்ஷன், ஒரு சின்ன அட்ராக்ஷன். இந்த குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னாக்கா எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இனிப்பை எடுத்து கொடுப்பாங்க. அந்த இனிப்பை அந்த குழந்தை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்து பல பேர் வந்து தாத்தாவாகி அவர்களுக்கெல்லாம் நாங்கள் இன்றைக்கி வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய தந்தையாருக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 70 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அது வரைக்கும் வந்து ஒண்டியாக தான் அவங்க வந்து சமாளிச்சுட்டு இருந்தாங்க, கடையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இதில் வந்து ஒரு ஈடுபாடு வந்து ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே எனக்கு வந்து இருந்துகிட்டு இருந்தது. என்னையும் எல்லாரையும் படிக்க வச்ச மாதிரி என்னையும் எல்லாம் படிக்க வைத்தார், பொறியியல் படிக்க வைத்தார் என்ன. நான் வந்து 1976லேருந்து 1981 வரைக்கும் அண்ணாமலை நகர் பல்கலைக்கழகத்திலே வந்து நான் பொறியியல் பட்டதாரியாக பட்டம் படித்தேன். பின்பு ஒரு 16 ஆண்டு காலம் நெய்வேலி பழுக்கு நிலக்கரி நிறுவனத்தில் வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியாக சேர்ந்து படிப்படியாக நிலைகள் உயர்ந்து டெப்டி சூப்பரிண்டென்ட் வரைக்கும் என்னுடைய பதவி உயர்வு பெற்றேன். நான் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டு ஓய்வு நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் மற்றும் விடுமுறை நாட்களிலும் என்னுடைய தந்தையாருக்கு வந்து உதவியாக இருந்து கொண்டிருந்தேன். இப்படியாக நடந்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய பணியையும் சேர்த்து, அதாவது பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் வந்து பணியாற்றி கொண்டிருப்பதையும் இந்த ஒரு தொழிலையும் சேர்ந்து செய்வது என்பது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒரு காரியமாகவே இருந்து கொண்டிருந்தது. நான் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டேன். அதாவது ஒன்று இந்த தொழில் அல்லது என்னுடைய பொறியாளர் பணி, இதில் வந்து எதை நான் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கின்றன. ஒரு அரசாங்கத்தில் தொழிலில் இருந்து கொண்டு மற்ற தொழிலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டமும் இருக்குது. ஆகவே வந்து நான் ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு, சரி நாம் என்ன நடந்தாலும் சரி இந்த தொழிலை விடக்கூடாது. எங்களுடைய தந்தையார் 40 வருட காலமாக நடத்தி கொண்டிருந்த இந்த தொழிலை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், நான் வந்து என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் வந்தேன். இதற்கு வந்து குடும்பத்தில் வந்து பல எதிர்ப்புகள் வந்தன. எல்லாரும் வந்து என்னை பொறியாளராக தான் பார்க்க விரும்பினார்களே தவிர இந்த ஒரு பலகாரக்கடை, அதாவது இனிப்பு அல்லது மற்றும் பலகாரக்கடை ஒரு நடத்துபவர் என்று சொல்லிக்கொள்வதிலே அவர்களாம் வந்து பெருமை கொள்ளலை. ஆனால் என்னுடைய குடும்பத்தாருக்கு சொன்னது என்னவென்றால், நான் பொறியாளர் தான், ஆனால் பொறியாளர் பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திலே பணியாற்றவில்லையே ஒழிய பொறியாளர் பட்டத்தை என்னாலும் வந்து என்னுடைய பொறியாளர் யாரும் பறிக்க முடியாது. நான் பொறியாளர் தான், ஆனால் இந்த பொறியாளர் தன்னுடைய தொழிலை அவர் செய்வதற்காக தன்னுடைய தந்தையாருடைய பின்பற்றுதலை மேற்கொண்டு இருக்கிறார். அவ்வளோதானே தவிர இதில் வந்து நான் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் வேலை பார்த்தா தான் பொறியாளர் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் பலவற்றை நாம் சொந்த தொழிலில் நாம் ஈடுபடுத்தி அதை மேம்படுத்தினால் நம்மளுக்கு உண்டான மனநிறைவு என்பது மிக அலாதியாக இருக்கும், மிகவும் தனித்தன்மையாக இருக்கும். அதை மனதில் கொண்டு தான் நான் வந்து என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தினுடைய அந்த பொறியாளர் பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டு 1999 என்னுடைய தந்தையாருடைய அப்பொழுது நடத்தி கொண்டிருந்த வெறும் 10 பேர் ஒரு கடை, அந்த ஒரு கடையை நான் வந்து என்னுடைய தந்தையாரிடமிருந்து நான் ஏற்று நடத்த ஆரம்பித்து அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்தேன். எனக்கு கிடைத்த பணிக்கொடை மற்றும் எனக்கு கிடைத்த வருங்கால வைப்பு நிதி அவை எல்லாவற்றையுமே என்னுடைய கடையை மேம்படுத்துவதற்காக வந்து முழுமையாக பயன்படுத்தினேன். அன்றைக்கு வந்து இவ்வளோ
ப்ராடக்ட்ஸும் கிடையாது, இவ்வளோ வேரியன்ஸும் கிடையாது, இவ்வளோ ஸ்வீட்ஸில் இவ்வளோ வேரியன்ஸு, காரத்துலேயும் இவ்வளோ வேரியன்ஸ் கிடையாது. ஒன்றாக நான் மற்ற ஒரு நகரங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கடைகளை வந்து சென்று பார்த்து அவர்கள் எப்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள், நாம் இதன் பார்த்து நம்மளுடைய கடையை நாம் எப்படி வந்து மேம்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் வந்து சிந்தித்து ஒரு நாள் பூரா வந்து இதுக்காக செலவழிப்பேன். அவங்கள்ட்ட வந்து அவர்கள்ட்ட என்னென்ன பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க, நாம் எப்படி இதை வந்து நம்மளுடைய கடைக்காக நம்மளுடைய மக்களுக்காக இதை எப்படி மாற்ற முடியும். ஏன்னா எல்லா பொருளையும் வந்து அந்த ஒரு நகரத்திலிருந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த நகரத்தில் அதே மாதிரி பண்ணணுன்னாக்க இந்த இருக்கிற மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. நம்முடைய நகரத்திற்கு ஏற்றாற் போல அந்த உணவுப் பொருட்களுடைய மாற்றங்கள் செய்து அது தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தா தான் இங்கே இருக்கிற சிரமத்தில் இருக்கிற மக்களோ அல்லது வந்து ஏனைய இடத்தில் உள்ள இருக்கிற மக்களோ வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு தகுந்தாற் போல நம்மளுடைய பொருளாதாரமும் ஒத்துழைக்கணுங்க. அதுக்கு அவங்க பெரிய பொருட்செலவு பண்ணுறாங்க, நாமளும் அதே பொருட்செலவு பண்ணி நம்ம நஷ்டம் இடக்கூடாது. நம்ம அந்த நம்மளுக்கு பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஃபார்முலாவை மாற்றி நம்ம வந்து செய்து கொடுக்கணும். அப்படித்தான் நம்ம வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர்களை நம்ம தக்க வைக்க முடியும். அதன் பிறகு 2001 ஐஸ்கிரீம் தொடங்குகிறோம். அது இந்த சிதம்பரம் நகரிலேயே சண்முகவிலாஸ் தான் முதலில் வந்து ஐஸ்கிரீம் வியாபாரத்தை, அதாவது இந்த சாஃப்டி அப்படிங்கிற அந்த வியாபாரத்தை முதலில் சிதம்பரத்துக்கு அறிமுகப்படுத்தியது சண்முகவிலாஸ் தான் அறிமுகப்படுத்தினோம். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து சென்னையிலையும் பெங்களூர்லேயும் தான் இது வந்து இருந்தது. 6 மாத குழந்தைக்கு கூட எங்களுடைய ஐஸ்கிரீமை வந்து கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த அளவுக்கு நான் வந்து கேரண்டியாக என்னால் வந்து எங்களுடைய ஐஸ்கிரீமினுடைய தரத்தை பற்றி எங்களால் சொல்ல முடியும். இதுக்கு காரணம் என்னவென்றால் நாங்கள் வந்து ஒன்லி வெண்ணெய், அதாவது பசு வெண்ணெய், அந்த வெண்ணெயை மட்டுமே பயன்படுத்தி தான் நாங்கள் வந்து இந்த ஐஸ்கிரீமை நாங்கள் தயார் பண்ணுறோம். ஆகவே சின்ன குழந்தைகள் சாப்பிட்டா கூட எங்களுடைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கனாக்க ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது ஹார்ட் ஐஸ்கிரீம் கிடையாது. ஹார்ட் ஐஸ்கிரீம்னாக்கா அது வந்து -22 இருக்கும், குழந்தைக்கு வந்து நெஞ்சு கட்டும், சளி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எங்களுடைய சாஃப்ட் ஐஸ்கிரீம் வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. எங்களுடைய சாஃப்ட் ஐஸ்கிரீம் ஒன்லி -8 டெலிவரி செய்யக்கூடிய ஒரு ஐட்டம். இந்த மாதிரி தான் நம்ம எங்களுடைய இனிப்பு கார வகைகளையுமே நம்மளுடைய வாடிக்கையாளர்களுடைய உடல் நலனும் மிகவும் நம்ம கருத்தில் கொள்ளணும். நம்ம அவர்கள் மீண்டும் நம்மளை வந்து நம்மளுடைய நிறுவனத்திற்கு வந்து வாங்கணும். அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய உணவுப் பண்டங்களை சாப்பிட்ட பிறகு அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உடல் உபாதையும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை வந்து தேடி வருவாங்க. அதற்கு நாம் என்ன செய்யணும்? மூலப்பொருட்களில் நம்மளுடைய கவனம் இருக்கணும். மூலப்பொருட்களில் வந்து கொள்முதல் செய்வதில் வந்து தரமான மூலப்பொருட்களை வந்து நம்ம செய்யணும். சில அடிட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, சில சேர்க்கைகள், அதாவது இந்த அஜினமோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று, அதாவது மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் அது வந்து அதனுடைய கெமிக்கல் நேம், அது அஜினமோட்டோடைய கெமிக்கல் நேம் இது மோனோசோடியம் குளூட்டமேட். அந்த மோனோசோடியம் குளூட்டமேட் இல்லாமல் நம்மளுடைய உணவுப் பொருட்களை தயாரிக்கணும் ஒன்று. மற்றொன்று ஹைட்ரோஜனேட்டட் வெஜிடபிள் ஃபேட், அதுவும் இருக்கக்கூடாது. அந்த 2மே நாங்கள் வந்து உபயோகப்படுத்துறது கிடையாது. நாங்கள் இந்த 2மே உபயோகப்படுத்துறது கிடையாது. இவைகள்லாம் வந்து அஜீரண கோளாறுகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சில சேர்க்கைகள். மேலும் முடிந்தவரை இயற்கையான மணமூட்டிகளை, அதாவது எசன்ஸ் சொல்லுவாங்க, இயற்கையான மணமூட்டிகளான ஏலக்காயும் ஜாதிக்காய் கிராம்பு இவைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டும். அதாவது குங்குமப்பூ, நாங்கள்லாம் குங்குமப்பூ எங்களுடைய இனிப்பு வகைகளில் பயன்பாடு மிக மிக அதிகம். அதனால் வந்து இயற்கையான மணமூட்டிகளை நம்ம வந்து சேர்த்துமையானால் நம்ம வந்து நம்மளுடைய தரத்தை அதிகமாக ஆக்க முடியும். நம்மால் இந்த உணவுப் பொருட்கள் தயாரிக்கிற ஒரு விஷயத்தில் மற்றொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றுனாக்க நிராகரிப்பு, அதாவது ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழில் நடக்கிறதுக்கு வந்து பெரிய MBAவோ அல்லது வந்து மற்ற பட்டப்படிப்போ தேவையில்லை. நம்ம மனசில் வந்து நல்ல பொருள்களை கொடுக்கணும், வீணா பொருள்களை தூக்கி போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே இந்த தொழிலை வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய ஒரு பாகம் தான் நான் இப்போ உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல போகிறது. என்னன்னாக்க நிராகரிப்பு, ரிஜெக்ஷன்ஸ். அந்த ரிஜெக்ஷன்ஸை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதிகமான ரிஜெக்ஷன் வரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பொருட்களை தயார்படுத்தணும். அப்படியே வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து பல வகை காரணங்கள் இருக்குது. சரியான மூலப்பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம், சரியான செய்முறைகள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது சரியான பதம்
பார்த்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு புதிய மாஸ்டர் கூட செஞ்சுடலாம் அதை. ஆனால் அந்த மாதிரியான ஒரு பொருட்களை நாம் நிராகரிப்பதற்கு, அதாவது மறுபடி அதை உபயோகப்படுத்தாமல் நாம் அதை நிராகரித்து அதை உபயோகப்படுத்தாமல் தூக்கி போடுவதற்கு நம்மளுடைய மனம் இடம் கொடுக்க வேண்டும். இதுதான் நிராகரிப்பு 1. இது செய்முறையில் வரக்கூடிய தவறுகள். இந்த தவறு வந்தால் நாம் மறுசுழற்சி செய்யாமல் அதை தூக்கி போடணுங்க. இதை வந்து மறுசுழற்சி செஞ்சு அது வந்து வேறு ப்ராடக்ட்ஸில் போய் அது வியாபாரத்துக்கு போச்சுன்னா அது மேலே நம்மளுடைய பேரை தான் கெடுக்குமே தவிர அதனால் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே நிராகரிப்பு 1 வந்து செய்முறையில் வரக்கூடிய தவறுகள். நிராகரிப்பு 2 என்ன அப்படின்றனாக்க, அதாவது நம்ம வந்து வியாபாரம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது சில ஒரு பகோடா அப்படின்னு சொன்னாக்க இந்த பகோடாவில் ஒரு தூள் வரும். ஓலை பகோடானா அதுலேயும் தூள் வரும். அது பவுடர் ஃபார்மாக இருக்கணும் அது. ஆனால் அது உண்பதற்கு ஏற்றாத மாதிரி தான் இருக்கும். சுவையெல்லாம் எந்த விதமான குற்றமும் இருக்காது. ஆனால் அது வந்து ஓலை பகோடானாக்க நல்லா நீட்டாக இருக்கணும் தான் பார்த்து மக்கள் வாங்குவாங்க. அல்லது பகோடானா கட்டியாக இருக்கணும்னு வாங்க. ஆனால் அந்த பவுடரை வாங்கணும்னு கேட்டனாக்க அந்த பவுடரை யாரும் லைக் பண்ணி வாங்க மாட்டாங்க. அதுக்குன்னு சில கஸ்டமர் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த பவுடர் தங்குச்சுனாக்கா, அந்த தூள் தங்குச்சுனாக்க அதுவும் நிராகரிப்பு தான். அது வந்து நிராகரிப்பு 2. இது அது சுவை நல்லா இருக்கலாம், ஆனால் வியாபாரத்திற்கு தகுதியற்ற அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய அந்த உருவில் அல்லாத ஒரு பொருளும் அதுவும் நிராகரிப்பு தான். இது நிராகரிப்பு 2. அதாவது 3வதாக என்னன்னாக்க லாஸ் ஆஃப் லைஃப், அதாவது அதனுடைய காலாவதியான பொருள். அதாவது இப்போ காலையில் மசாலோட போடுறோம், அல்லது சம்சா போடுறோம், அல்லது வந்து பப்ஸ் போடுறோம். அது வந்து இன்றைக்கி ஒரு நாள் 100 போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் 80 தான் வியாபாரம் ஆச்சுனாக்கா அந்த 20 என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சாயந்தரம் 6 மணி 7 மணி ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடணும். அதை மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அந்த ஒரு மனப்பான்மை நம்மள்கிட்ட இருக்கணும். இந்த 3ஐயும் நம்ம வந்து கடைபிடிச்சோமானால், இந்த நிராகரிப்பினுடைய அளவுகளை நாம் சரிப்படுத்தினோமானால் அது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணாமல் இருக்கும். நஷ்டத்தை உண்டு பண்ணாமல் இருக்கும். லாபத்தை ஈட்டு கொடுக்கவில்லை என்றால் கூட அது நஷ்டத்தை உண்டு பண்ணாமல் இருக்கும் நம்மளுக்கு. ஆகவே நம்ம செய்யக்கூடிய அந்த பொருட்களினுடைய அளவுகளும் வந்து சரியாக இருத்தல் வேண்டும். அதாவதுங்க இந்த ஸ்நாக்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து டெய்லியே வந்து +2 எக்ஸாமோ அல்லது 10th எக்ஸாமோ எழுதுகிற மாதிரி தாங்க. அன்றைக்கு வந்து எல்லா பொருட்களும் நல்லா இருக்குது, இன்றைக்கி வந்து எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டுமே தான் வந்து எங்களுக்கு உறக்கம் வந்து நல்லாயிருக்கும். இது டெய்லியே வந்து 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் தான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் எழுதுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து டெய்லியே எழுதிட்டு இருக்கோம். பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது டெய்லி எழுதுகிறோம் நாங்கள். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் வந்து இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கோம். இந்தியாவில் மற்றும் உலகெங்கிலுமே கூட சொல்லலாம். முன்பு மாதிரி இல்லை. இப்பொழுது வந்து உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006, அதாவது FSSAI, அது வந்து இந்தியாவில் வந்து அமலாக்கப்பட்ட பிறகு வாடிக்கையாளர் அல்லது நுகர்வோர்களுடைய எதிர்பார்ப்பும் அவர்களுடைய பாதுகாப்பும் மிகவும் அதிகமாக கருத்தில் கொள்ளப்பட்டு அரசாங்கமே ஏதாவது ஒரு தவறுகள் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் வந்து மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள்லாம் எதிர்கொள்வேன் அப்படிங்கிறது வந்து இல்லைங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம மறுபடியும் காலேஜில் போய் படிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு விஷயமுமே ஒரு நாளைக்கும் ஒரு சட்டம் வருது. அந்த சட்டத்தை எல்லாத்தையுமே நாம் வந்து அமல்படுத்தி அதற்குண்டான வாடிக்கையாளர்களுடைய தேடுதல்களையும் வாடிக்கையாளர்களுடைய எதிர்பார்ப்பையும் நாங்கள் வந்து திருப்திகரமாக அவர்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்களுடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஸ்நாக்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது வந்து நேரடியான உணவுப் பொருள் இல்லைனாலும் இந்த ஸ்நாக்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இந்த ஸ்நாக்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் வந்துங்க ஒரு எக்ஸ்பர்டைஸ், அதாவது ஒரு திறனை வந்து நாம் வந்து தக்க வைத்து கொள்ளுதல் என்பது கொஞ்சம் சிரமமான காரியம். அதற்கு வந்து நம்மளுடைய உறுதுணையாளர்கள், அதாவது நம்ம உள்ள பணியாளர்கள்னு சொல்கிறதில்லை, அது நம்மளுடைய உறுதுணையாளர்களை வந்து தக்க வைத்துக் கொள்ளுதல் வந்து ஒரு பெரிய கலை. அது நம்ம அதாவது ரிடண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஏ அப்படிங்கிற நபர் வந்து அவருடைய உடல்நல குறைவாலேயோ அல்லது குடும்பத்தின் ஒரு எமர்ஜென்சியான ஒரு காலகட்டத்திலோ அவர் வேலைக்கு வர முடியாமல் போயிட்டால் அதுக்குண்டான வேலையை வந்து அந்த பி அப்படிங்கிற ஆள் வந்து செய்ய நேரிடும்.
அப்படி அவருக்குமே வந்து வேறு ஒரு காரணத்தினால செய்ய முடியலனாக்கா அடுத்தவர்கள் அந்த வேலையை வந்து செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஆகவே அந்த திறன் என்பது வந்து அதிகமான அளவில் வந்து இந்த மாதிரியான நிறுவனங்களில் வந்து தேவைப்படும். அப்படி தேவைப்படும் பொழுது அதற்குண்டான ஆளுமைகளை நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்தி அவர்களை வந்து ரீட்டைன், அதாவது தக்க வைத்துக் கொள்ளுதல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தக்க வைத்துக் கொள்ளுதல் வந்து மிக மிக முக்கியம். அந்த தக்க வைத்துக் கொள்ளுதலுக்கு வந்து நாம் வந்து அவர்களை வந்து அரவணைச்சு அவர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு உண்டான பாராட்டுதல்களை நம்ம தெரிவித்து அப்படி பண்ணினா தான் நம்ம வந்து இந்த ரிட்டென்ஷன், அதாவது இந்த அட்ரிஷன் அப்படிங்கிற, அதாவது வேலையிலிருந்து வெளியில் போவதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியும். அதற்கு காரணம் பணம் மட்டும் கிடையாது. அவர்களுக்கு உயர்ந்த ஒரு சம்பளத்தை கொடுத்தால் மட்டுமே நம்ம வந்து ஒரு பணியாளை அல்லது ஒரு உறுதுணையாளரை நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அவருக்குண்டான அங்கீகாரமும் அவர்களுக்குண்டான ஒரு நல்ல ஒரு பாராட்டுதலையும் நம்ம வந்து அவ்வப்போது நம்ம வந்து அவர்களுடைய செயலுக்காக செய்து கொண்டு இருந்தோமே. ஆனால் அது பெரிய மாஸ்டர்லேருந்து கீழே இருக்கிற ஒரு சிறிய ஒரு ஊழியர் வரைக்கும் நம்ம வந்து இந்த அங்கீகாரத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம கொடுத்தால்தான் அவர்களை நம்மால் தக்க வைக்க முடியும். புதுசாக தொழில் தொடங்குறாங்கன்னாக்கா அவர்கள் ஒரு விஷயம் நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். பணம் அப்படிங்கிறது வந்து சரி, இந்த தொழிலை பண்ணினாக்கா சரி, இதில் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அவங்க எப்படி இருக்காங்க, இது எந்த தொழிலும் இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவோட எந்த ஒரு நபரும் வரக்கூடாது. முதல்ல ஒருத்தர் தொழில் தொடங்குறாருனாக்கா முதல்ல அவர்களுக்கு வந்து முன் அனுபவம் வேண்டும், கண்டிப்பாக முன் அனுபவம் வேண்டும். அதாவது அவர்களுடைய பெற்றோர்களோ அவர்களது உறவினர்களோ யாராவது இந்த தொழிலிருந்து அவர்கள்ட்டே சிறு அடிப்படை பயிற்சி அவர்களை எடுத்துக்கிட்டு அதன் பிறகு வந்து இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபட்டாங்கனாக்க அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த தொழிலினுடைய நுணுக்கங்கள் தெரியும். எடுப்பிலேயே நம்ம வந்து ஒரு பெரிய முதலீடு இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, நான் வச்சு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு செய்கிறதுங்கிறது வந்து அந்த அளவுக்கு அது வந்து ஒரு நிறைவை தராது. மேலும் பணம் பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம தொழிலை வந்து நேசித்து செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்மளுடைய அந்த நாம் வெற்றி இலக்கை காண முடியும். இல்லைன்னாக்க சப்போஸ் அதாவது தொழில் அப்படின்னு இருந்தனாக்க ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அந்த ஏற்ற இறக்கங்களை சமாளிக்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து அந்த இடத்துல நிற்க முடியும். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வந்து 10 ரூபாய்க்கு தரார் அப்படின்னு சொன்னாக்க உடனே போட்டியாளர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க நான் 9 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீ 9 ரூபாய்க்கு தரியா, நான் 8 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்கள் நீங்கள் இறக்கக்கூடாது. இதை என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ரேஸ் டு பேங்க்ரப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார் போட்டி போட்டுக்கொண்டு யார் வந்து முதல்ல வந்து நம்மளுடைய திவாலா போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போகும் இது. ஆகவே போட்டிகள் நிறைந்த உலகம்தான் இது. எந்த தொழிலை செய்திருந்தாலும் நீங்கள் வந்து முதல்ல அந்த தொழிலுக்கு முதல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். நீங்கள் இந்த தொழிலை நம்ம செஞ்சோமானாக்க நம்ம வந்து இந்த இடத்துல இது சரியாக அமையுமா எப்படின்றது அந்த நிஷ் ஏரியாவை நீங்கள் முதல்ல கணக்கிடப்படணும். நீங்கள் கணக்கிடப்பட்டு எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு இடத்துல இல்லையோ அந்த இடத்துல நீங்கள் முதல்வராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. மேலும் பணம் பண்ணுவது அப்படிங்கிற விஷயத்தை விடுத்து நம்மளுடைய நோக்கம் வந்து வியாபாரம் செய்வது தான் நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். ஒரு விஷயம் மட்டும் நம்ம வந்து மனதில் கொள்ளணும். என்னன்னாக்க, நாம் பணத்தை தேடி சென்றால் அது கிடைக்காவிட்ட போதில் நாம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு சென்று விடுவோம். அதான் அதனுடைய உண்மை. அதாவது பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாம் என்னத்தை நினச்சி பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனதுக்கு நிறைவான ஒரு விஷயத்தை வந்து செய்தோமையானால் நாம் எந்த ஒரு நிலையிலுமே நாம் தள்ளாடாமல் சரியான ஒரு முடிவுகளை எடுத்து சரியான ஒரு போக்கில் நம்மளுடைய சிந்தனையை செலவிட்டு நாம் அந்த தொழிலை சரியாக நடத்த முடியும். அதுதான் நம்முடைய இப்பொழுது சண்முகவிலாஸ் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிக்கு காரணமாகவே இருந்தது என்று சொல்லலாம். மேலும் இப்போ மார்ச் 22 மேலே உலகிற்கே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்த கொரோனா தொற்று நோயினால். இந்த சமயத்தில்
நாங்கள் வந்து மிகவும் கஷ்டப்பட்டோம். எல்லா நிறுவனங்கள் மாதிரியும் நாங்களும் கஷ்டப்பட்டோம். 12 மணி வரைக்கும் லாக்டவுன் இருந்தது, அப்புறம் 2 மணி வரைக்கும் இருந்தது, 5 மணி வரைக்கும் இருந்தது, இப்போ 8 மணி வரைக்கும் வச்சுருக்காங்க. இதில் 2 விஷயம், உள்ளே வரக்கூடிய வாடிக்கையாளர்களையும் பாதுகாக்கணும், நம்மிடையே இருக்கிற உணதுரையாளர்களையும் பாதுகாக்கணும். அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். நம்ம வந்து ஒரு வாக் ஆன் தி நைஃப் அப்படின்னு தான் சொல்லலாம். இது நம்ம கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான் இது. எந்த பக்கத்தில் விழுந்தாலும் நம்மளுக்கு வந்து அடிபடும். ஆகவே வாடிக்கையாளர்களையும் நம்ம வந்து அவர்களுக்கும் எதுவும் ஆகாமல் எந்த தொற்றும் வந்து விடாமல் நம்ம பாதுகாக்கணும். உறுதுணையாளர்களையும் அதே சமயத்தில் பாதுகாக்கணும். ஏன்னா வியாபாரம் நடத்தியாகணுமே, பொருட்கள் தயாரிச்சாகணுமே. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது தான் நாங்கள் வந்து இந்த சித்த வைத்திய முறைப்படி இந்த மூலிகை பானத்தை வந்து தயாரித்து ஏறத்தாழ 6 மாத காலமாக எல்லா சிதம்பரம் மக்களுக்குமே இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அவர்கள் வந்து பொருட்கள் வாங்குகிறார்களா இல்லையா என்பது கேள்வி இல்லை. யார் வேண்டுமானாலும் இந்த கடைக்கு உள்ளே வந்து அதற்கு என்று போட்டிருக்கிற இருக்கையில் அமர்ந்து அவர்கள் சாப்பிட்டு போகலாம், தாராளமாக போகலாம். அவர்கள் தான் வந்து சாப்பிட்டனாக்க வாடிக்கையாளர்கள் தான் மட்டும்தான் வந்து சாப்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாது. சில சமயத்தில் தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு வந்து அவர்கள் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கும் வந்து சேர்ந்து அந்த மூலிகை பணத்தை அவங்க வீட்டுக்கு கூட சில சமயத்தில் கொடுத்து அனுப்புகிறோம். அந்த மாதிரி தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ மேலும் எங்களுடைய உறுதுணையாளர்களை வந்து இந்த தொற்றிலிருந்து எப்படி பாதுகாப்பது? இந்த வெறும் பானம் மட்டும் போதுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக போதாது. அதற்கு வந்து இன்றைக்கு பேசுகிறார்கள். இந்த நீராவி சுவாசித்தலை பற்றி இன்றைக்கு தான் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. ஆனால் நாங்கள் மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து இந்த நீராவி சுவாசித்தலை நாங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய உறுதுணையாளர்களை இந்த தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக. அந்த நீராவினா வெறும் பிளைன் நீராவி இல்லைங்க, அதுலேயும் வந்து பல மூலிகைகளை போட்டு நாங்கள் வந்து அந்த நீராவி சுவாசித்தலை எங்களுடைய உறுதுணையாளர்களுக்கு வந்து நாங்கள் வந்து கட்டாயமாக்க நீராவி சுவாசித்தல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக்கியிருக்கோம். அதில் வந்து நொச்சித்தழை, கற்பூரவல்லித்தழை, துளசி, இஞ்சி, மிளகு, மஞ்சள் இவை அனைத்துமே நாங்கள் வந்து அந்த வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த நீராவியை வந்து சுவாசித்தமையானால் நம்மளுடைய இந்த கொரோனா தொற்று என்பது வந்து நம்மளுடைய நுரையீரலில் வந்து கண்டிப்பாக தங்காது, எல்லோருமே ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கொரோனா என்று அறிவிக்கப்பட்டதோ அன்றிலிருந்தே எங்களுடைய நிறுவனத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனைவருமே ஆரோக்கியமாக இருக்கிறோம். என்னுடைய தந்தையார் வந்து 2018ஆம் ஆண்டினே வந்து இயற்கை எழுதினார். அவருடைய நினைவு தினத்தை நாங்கள் வடை தினமாக ஒரு ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் சனிக்கிழமை என்று கொண்டாடுகின்றோம். இன்றைய வரைக்கும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். அதை